Welcome to all the aspirants. Today, we are going to discuss about 13th February current affairs. நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணலாம். தும்கால் மற்றும் டமாலி எந்த மாநிலத்தின் நடனம்? ஜம்மு அண்ட் காஷ்மீர். மராசியா மற்றும் துசா எந்த மாநிலத்தின் நடனம்? மேற்கு வங்காளம். காந்த மர்தாலா மற்றும் உருமுலு எந்த மாநிலத்தின் நடனம்? ஆந்திர பிரதேசம். ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் கடபா, காரா, காரியா, மத்தியா, பதூடி, பதூரி, ஜுவாங் மற்றும் சௌரா. சி ராஜாஜி, எஸ் ராதாகிருஷ்ணன், சி வி ராமன் 1954 ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கர் தேவ் ஏக சரண தர்மா மற்றும் வீரபுருஷ மர்காவை நிறுவியிருக்காங்க. விகிதிசாரா பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் ராஜ்யசபா உறுப்பினர்கள் தேர்தல் முறையை தென்னாப்பிரிக்க நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் 1956 இருந்து 1961 வரைக்கும் நிலுவையில இருந்துச்சு. அதாவது இந்த திட்டத்துக்கு இன்னொரு பேரு பிசி மவலானோபிஸ் மாடல்னு சொல்லுவாங்க. வருடாதார நிதிநிலை அறிக்கைய சரத்து 202ல சொல்லியிருக்காங்க. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் பெண் ஆராத்தி சாகா. குகா இயக்கம் 1840 இருந்து 72 வரைக்கும் பகத் ஜவஹர்மல் தலைமையில பஞ்சாப்ல நடந்துச்சு. மகாராஷ்டிரால கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை காளிதாஸ் சிக்கு உற்சவ். மோதிலால் நேரு சுதந்திர மாணவர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் சட்டா திட்டம் 2018 ஆண்டு அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி அன்னதாதா ஆயி சனரக்ஷன் அபியான் திட்டம் 2018. துரு பிஎம் கற்றல் திட்டம் 2019. நிர்விக் திட்டம், ஷகக்கர் மித்ரா திட்டம், ஆயுஷ்மன் சகாக்கர் திட்டம் 2020. எந்த நாடு ஆபரேஷன் டெவில்கன் தொடங்கியுள்ளது? பங்களாதேஷ். எந்த மாநிலம் குனேரி கிராமத்தை தனது முதல் பல்லுயிர் பாரம்பரிய தளமாக அறிவித்தது? குஜராத். ஆசிய நீர்ப்பறவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2025 எந்த அமைப்பால் நடத்தப்படுகிறது? பாம்பே தேசிய வரலாற்று சங்கம். இந்தியா எந்த நாட்டுடன் கூட்டு ராணுவ பயிற்சி சூறாவளி 2025 நடத்தியது? எகிப்து. 2025 ஆண்கள் ஹாக்கி இந்தியா லீக் பட்டத்தை வென்ற அணி எது? சார்ச்சி ரக் பெங்கால் டைகர்ஸ். நெதர்லாந்து நாடு ஆண்கள் சர்வதேச ஹாக்கி 5S உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. ஜப்பான் நாடு சுல்தான் அஸ்லான் ஷா ட்ரோஃபியை வின் பண்ணிருக்காங்க. இந்தியா 2024 ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபி 5வது பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா பெண்கள் ஆசிய சாம்பியன்ஸ் டிராஃபியை ஜெயிச்சிருக்காங்க. ஒடிசா வாரியர்ஸ் மகளிர் ஹாக்கி இந்தியா லீக் பட்டத்தை ஜெயிச்சிருக்காங்க. மும்பை ஓபன் 2025 வென்றது யார்? ஜில் டிச்மேன். ஹீல்பிரன் நக்கார் கப் ஏடிபி சேலஞ்சரை சுமித் நாக்பால் ஜெயிச்சிருக்காரு. 2024 வெம்பிள்டன் ஓபனை கார்லஸ் அல்கரஸும் பார்பரா கிரிச்சிகோவும் ஜெயிச்சிருக்காங்க. 2024 யுஎஸ் ஓபனை ஜானிக் சின்னர் மற்றும் அரினா சபலன்கா ஜெயிச்சிருக்காங்க. இத்தாலி நாடு பில்லிஜின் கிங் கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்த பில்லிஜின் கிங் கோப்புடைய ஆரம்ப காலத்துல பேர் ஃபெட் கோப்பை. 2010 தான் இதை பில்லிஜின் கிங் கோப்பன் பேர் மாற்றம் பண்ணிருக்காங்க. 2025 ஆஸ்திரேலியா ஓபனை ஜானிக் சின்னரும் மெடிசன் கீஸும் ஜெயிச்சிருக்காங்க. எந்த நாள் அறிவியலில் பெண்கள் மற்றும் பெண்களுக்கான சர்வதேச தினமாக அனுசரிக்கப்படுகிறது? பிப்ரவரி 11. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அன்பேக்கிங் ஸ்டெம் கேரியர்ஸ். டிசம்பர் 26 வீர் பால் திவாஸ். ஜனவரி 9 பிரவேசிய பாரத் திவாஸ். ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம். ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். ஜனவரி 16 லோக்பால் தினம். ஜனவரி 21 மணிப்பூர் மேகாலயா திரிபுரா மாநிலம் உருவான நாள். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். ஜனவரி 25 தேசிய சுற்றுலா தினம். ஜனவரி 29 தேசிய செய்தித்தாள் தினம். விரைவான தாக்கு திட்டங்களை செயல்படுத்த இந்தியா எந்த நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? இந்திய நாடும் நிக்கரகுவா நாடும் தான் கையெழுத்திட்டு இருக்காங்க. தணிக்கையில் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்திய நாடும் நேபாள் நாடும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்திய நாடும் செயின்ட் கிறிஸ்டோபர் நேவிஸ் நாடும் விளையாட்டு ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்திய நாடும் மலேசிய நாடும் சுற்றுலாத்துறையில ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. இந்திய நாடும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடும் சிவில் அணுசக்தி ஒப்பந்தத்துல கையெழுத்திட்டு இருக்காங்க. நேமிபியாவின் முதல் ஜனாதிபதி காலமானார். அவர் யார்? நேமிபியா நாட்டுடைய முதல் ஜனாதிபதி சாம் நுஜோமா. உஸ்தாத் அலி ஹாக்கி சாகர்
ருத்ரவன் இசைக்கலைஞர் ரீசெண்டா இறந்துட்டாங்க. சுதீர் கக்கார் இந்திய உளவியலின் தந்தை. டாக்டர் ராம் நரேன் அக்னி ஏவுகணையின் தந்தை இறந்துட்டாங்க. சுந்தரராஜன் பத்மநாபன் முன்னாள் ராணுவ தளபதி. சாகிர் ஹுசேன் தபலா இசைக்கலைஞர். துளசி கவுடா மரதேவன் சொல்லுவாங்க, காடுகளின் கலை களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரீசெண்டா இவங்க இறந்துட்டாங்க. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகுவன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க. ஜான்ஜி ஹாஃபீல்ட் மற்றும் ஜெஃப்ரி ஹண்டர் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. நிகான் ஹிடாங்கியோ அமைதிக்கான நோபல் பரிசு. டேவிட் பேக்கர், டெமிஸ் ஹஜாபிஸ், ஜான் ஜம்பர் வீதியல் நோபல் பரிசு. டேரன் அசிமோக்லோ, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ரொபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு. 67வது கிராம விருதுகள் 2025 ஆண்டின் சிறந்த ஆல்பத்தை வென்றவர் யார்? பேயோன்ஸ் கார்பே கார்ட்டர் அப்படிங்கிற ஒரு பாடலுக்காக.